guys, நான் உங்கள் கீர்த்தியா. ரீசனிங்க்கான ஒரு சின்ன லாஸ்ட் மினிட் டிப்ஸ் மட்டும் கொடுத்துறேன். நாளைக்கு எக்ஸாம் வருது, அதுக்கு எல்லாம் டென்ஷனாக படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க, ஓகேவா? இந்த டைமில் தான் உட்காந்து மாட்ரேட் லெவல் சம் போடுறது, இல்லை நியூ பேட்டர்னாக எதாவது ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்கப்பா, ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மார்க் போடும்போது சப்போஸ் ஏதாவது மார்க் கம்மியாச்சுன்னா கூட உங்களுக்கு வெக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நியூ பேட்டர்னோ இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா? சரி, ஓகே. ரீசனிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எடுத்தன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசனிங் எக்ஸாம் உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு ஒரு செகண்டில் டக்குன்னு போய் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகேவா? கடைசியில் உங்களுக்கு ஈஸி லெவல் மிஸ்செலேனியஸோ இல்லை பேர் டிஜிட்டு இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய வைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா IBPS PO ப்ரிலிம்ஸுங்கும்போது உங்களுக்கு மிஸ்செலேனியஸு கம்மியாக தான் இருக்கும். அது எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னா கடைசியில் கொண்டு போய் வச்சுருவானுங்க. அதை நம்ம கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் எடுத்தன்னே ஃபஸ்ட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு எடுத்தன்னே ஸ்டார்டிங்கில் வந்திருந்ததுன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் பஸ்ஸில் தொட்டுறாதீங்க எடுத்தன்னே, ஓகேவா? ஃபஸ்ட்டு மிஸ்செலேனியஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸி லெவல் பஸ்ஸெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் பஸ்ஸில் அதுக்கடுத்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எடுத்தனே பஸ்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு அது ஈஸி லெவலில் இருந்தாலுமே உங்களுக்கு சடனாக ஒரு டென்ஷனில் பதட்டத்தில் உட்கார்லேன்னு வைங்களேன், அந்த பஸ்ஸில் உங்களுக்கு அந்த டைமில் பதட்டமாயிடும். ஐயோ எனக்கு பஸ்ஸில் உட்கார்லையே, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அதுலேயே உழப்பிட்டு இருப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு மிஸ்செலேனியஸ் எல்லாத்தையும் ஆர்டர் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் அட்டன் பண்ணுங்கள். அதுவுமே ஈஸி லெவல் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. வேரியபிள் பேஸ்டு பஸ்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஈஸி லெவல் பஸ்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கப்பா, ஓகேவா? எதையுமே ப்ராப்பராக பண்ணணுன்னு பண்ணாதீங்கப்பா. அதே மாதிரி இந்த 1 மார்க்குக்காகலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ஃபா நியூமெரிக்கலெல்லாம் கொஞ்சம் சுற்றுற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பான். அதே மாதிரி உங்களுக்கு வேர்டு மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ணுறதுல ஏதாவது ட்ரிக்கியாக கொடுத்துருப்பான். நீங்கள் அந்த இடத்துல போய் நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொஸ்டினில் உட்காந்துட்ருக்காதீங்க. அதை நீங்கள் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். கடைசியாக கூட அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கடைசியாக கூட அந்த கொஸ்டினை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 மார்க் 2 மார்க்குக்காக அதுக்கப்புறம் பஸ்ஸிலே நம்ம விடுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் மினிட்ல, ஓகேவா? அதனால் அந்த மாதிரி தப்பில் எதுவும் பண்ணிடாதீங்க, ஓகேவா? கண்டிப்பாக ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். உங்களால் கண்டிப்பாக ஃபுல் மார்க் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் போங்க. ஆனால் 1 மார்க் 2 மார்க்குக்காக தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைம் கன்சியூம் பண்ணுற கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்யூரசி பாருங்கள், ஓகேவா? நம்ம ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அக்யூரசியை விட்டுறாதீங்க. அக்யூரசியை பாருங்கள், ஓகேவா? இதுதான் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரியும். இருந்தாலும் நீங்கள் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு பிரிண்ட் அவுட் 1க்கு 2 கூட நீங்கள் அட்மிட் கார்டு எடுத்து வச்சுங்க. ஏன்னா அங்கே போய் திடீர்னு ஏதாவது கிழிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது நீங்கள் அங்கே போய் திடீர்னு நம்ம ஜெராக்ஸ் கடையில் போயிட்டுருக்க முடியாது. அதனால் 1க்கு 2 எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணு நீங்கள் 1க்கு 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பென் யூஸ் பண்ணிவிட்டு அது எழுதாமல் போச்சு அப்படின்னு கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகாதீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒரு 3 எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் 1க்கு 2 தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, ஓகேவா? 1க்கு 2 எடுக்கிறது பெட்டர், புரியுதா? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆகுது, உங்களோட ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல நீங்கள் எங்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த பதட்டம் இருக்கக்கூடாது. அதுதான் மெயினாக, அந்த பதட்டம் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் 1க்கு 2 கொண்டு போய்க்கிங்க, ஓகேவா? இதுதான்ப்பா சொல்ல வந்தேன், ஓகே? கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாமே நம்மளோட நல்லா நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் கைஸ் எல்லாத்துக்குமே, ஓகேவா? கொஞ்சம் டைமுக்கு போயிருங்க. லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்ணிட்டு போகாதீங்க, ஓகே? ஆல் தி பெஸ்ட் கைஸ், நல்லா பண்ணுங்கள், ஓகேவா?
ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் முடிச்சதுக்கப்புறம் அந்த அட்மிட் கார்டை தயவு செஞ்சு திருப்பி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் ஒழுங்காக பண்ணல, இந்த எக்ஸாம் நம்மளுக்கு கிளியர் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அந்த அட்மிட் கார்டை எங்கேயாவது மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து வைங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து நீங்கள் மெயின்ஸ் வந்து நல்லா சப்போஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அட்மிட் கார்டு எங்கே அப்படிங்கிறது பதட்டம் இருக்கும். அதனால் அந்த அட்மிட் கார்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம கண்டிஷனல் லாஜிக்ஸில் வந்து எலைட் பாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் போகும். அதனால் நம்ம கண்டிஷனல் லாஜிக்ஸ் எலைட் பாஸை வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.